Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து நல்ல ட்ரெடிஷனலான ரெசிபி தான். ஆனா நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல பண்ண போறோம். இதுல வந்து சக்கரை சேர்க்காம நம்ம உப்பு போட்டு பண்ண போறோம். அது வந்து ரொம்ப சுவையா இருக்கும். நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க இத ஒரு முறையாவது உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல சரியா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு பாத்தீங்கன்னா கடைகள்ல இடியாப்ப மாவு நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த இடியாப்ப மாவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. புட்டு மாவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்ல வீட்டுல நம்ம பச்சரிசி இடிச்சு வைப்போம்ல, அந்த பச்சரிசி மாவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்பதான் இந்த மாவுல வந்து எல்லா பக்கமும் இந்த உப்பு வந்து கம்பைன் ஆகும். அதுக்கப்புறமா இதுல வந்து 3/4 கப் அளவு தண்ணி நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி பிசைய ஆரம்பிங்க. அப்பதான் கரெக்டான பக்குவம் உங்களுக்கு தெரியும். இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு இடியாப்ப மாவு கன்சிஸ்டன்சில இந்த மாவு வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுல வந்து சூடான தண்ணி தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நார்மலான வாட்டரை வந்து நம்ம சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து ஒரு 2 போர்ஷனா டிவைட் பண்ணிட்டு அதுல 1 மட்டும் எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி கவுண்டர் டாப்ல வச்சு நல்லா தேய்ச்சி எடுங்க. நல்ல ஒரு நீளமான சிலிண்டர் ஷேப்புக்கு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு எந்த சைஸுக்கு பால் வேணுமோ அந்த சைஸுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன பால்ஸா பண்ணும்போது பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன பால்ஸா நான் வந்து உருட்டி எடுத்துக்க போறேன். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உருட்டும் போதும் பாத்தீங்கன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிற மாதிரி இருக்கும். இப்போ அதை வந்து ரெடி பண்ணி மாத்தி வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய். இந்த தேங்காய் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காவா எடுத்துக்கோங்க. அப்பதான் பால் வந்து அதிகமா கிடைக்கும். இதுல வந்து ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பா அரைச்சி எடுத்தாச்சு. இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாலை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்து மாத்தி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் அதே அந்த தேங்காயில பாத்தீங்கன்னா 1 கப் தண்ணி சேர்த்து 2ஆம் பாலும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி வடிகட்டி நம்ம தனியா எடுத்து மாத்தி வச்சிடணும். இப்போ நம்ம வந்து கடாய் எடுத்து அடுப்புல வச்சிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு 2ஆம் பால், ஃபர்ஸ்ட் பாலை வந்து ஃபர்ஸ்டே நம்ம எடுத்துடக்கூடாது. 2ஆவது பால் இருக்கும்ல, அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடாயில சேர்க்கணும். சரியா 1 கப் அளவுக்கு பால் வந்து இருக்குது. இது கூடவே பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறோம். தண்ணி சேர்த்து இப்ப இது நல்லா வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப இது கொஞ்சமா நல்லா வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பால் பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிரும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம உருண்டைகளா உருட்டி வச்சிருக்கோம்ல அந்த அரிசி மாவு, அதை வந்து ஒன்னா சேருங்க. மொத்தமா எல்லாத்தையுமே சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒன்னா தான் சேர்க்கணும். நம்ம இந்த மாதிரி ஒன்னா சேர்க்கும் போதுதான் இது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாமலும் வரும். அது மட்டும் இல்லாம இது வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க உருண்டைகளை சேர்த்தீங்க அப்படின்னா உருண்டைகள் வந்து உடையாம இருக்கும். அதை வந்து கவனமா பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வந்து லோ ஃபிளேம்ல நம்ம குக் பண்ண விட்டுடலாம். இப்ப இது நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை இதுக்குள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா உருண்டைகள் எல்லாம் வெந்துடும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை கண்டிப்பா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பால் எல்லாம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு இளம் சூடா இருக்கும்போது சர்வ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புது ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.